கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் உலகம் முழுவதுமாக கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாளில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆன்லைனில் பார்க்குற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பாய் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தருடைய பிறப்பு அதிசயமான ஒன்று. ஆகதான் ஏசாயா தீர்க்கதரிசியை முன்னறிவிக்கிற போது சொல்ல, அவர் அதிசயமானவர், ஒரு ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லுகிறார். நித்திய பிதா, சமாதான பிரபு, கர்த்தத்துவம் ஒரு தோலின் மேல் இருக்கிறது. ஏன் ஒரு அதிசயம்? அவருடைய பிறப்பிலே ஒரு அதிசயம் இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலுவாராக. நான் சொல்றேன், இந்த நாளில் ஆண்டவர் நல்லா மகிமைப்படுத்தணும், நல்லா உயர்த்தணும், துதிக்கணும். சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார், மெய்ப்பர்கள் அவரை தேடி வந்து அவரை புகழ்ந்து பாடினார்கள். உன்னதங்களிலே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம் என்று சொல்லி பாட ஆரம்பித்தார்கள். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் பிறந்த நாட்களில் பல காரியங்கள் நடந்தாலும் நான் அதிகமாய் சொல்ல விரும்புகிற காரியம், அவரை உயர்த்துங்க, அவரை பாடுங்க, அவரை துதியுங்கள். ஏனென்றால் வேதம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தேவன் பிறந்தது, மனுஷகுமார் உலகத்துக்கு வந்தது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா எண்ணப்படுகிறது. பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமார் பூமிக்கு வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா, ஒருவராலும் மறுக்க முடியாத உண்மை அல்லையா? அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுகுலத்தை மீட்பதற்காக, மீட்கும் பொருளாக, பலியாக என் இரட்சகர் உலகத்துக்கு வந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு. என்ன வெளிச்சம் அது? ரட்சிப்பின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள் பிரவேசிக்க போகிறது. ஏன் இந்த நாள் ஸ்பெசிஃபிக்கா ஏன் இது இப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அவருடைய பிரசனம் உள்ளே வருகிற போது, அவரை துதிக்கிற போதே அவருடைய வெளிச்சம் உள்ளே வருகிறது. நீங்க பாருங்க, பல இடங்களை கவனித்தால், பல இடங்களை துதிக்க ஆரம்பித்த உடனே வெளிச்சம் உள்ளே பிரவேசித்தது. நீங்க கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை வாசித்தால் சபையார் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. சிறைச்சாலைக்குள்ளே பேதுரு இருக்கிற போது வெளிச்சம் உதித்தது. அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் நடு ராத்திரில துதித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? காரியெல்லாம் தலைக்கெல்லாம் மாறிட்டு சிறை கதவுலாம் திறக்க ஆரம்பித்தது, அஸ்திபாரம்லாம் அசைய ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்றேன், ஒருவேளை இந்த நாள் அநேகருக்கு ஒருவேளை ஜாயா இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் சொல்றேன், மிகுந்த சந்தோஷம் உண்மை. ஆனால் சில பேர் இப்படி சொல்லலாம், மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது நற்செய்தியை தூதர்கள் அறிவித்தார்கள். இன்றைக்கு 3000 ஆண்டுகளாய் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், எங்க வீட்டில் சந்தோஷமே இல்லை, எங்க வீட்டில் சமாதானமே இல்லை, எங்க வீட்டில் விடுதலையே இல்லைன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், அவர் இருக்கிற இடங்களில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. நான் சொல்றேன், ஆவியானவர் இந்த இயேசுவின் பிறப்புல, இரட்சகரின் பிறப்புல மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? ஆவியானவர். பரிசுத்த ஆவி உண்மையை நிழலிடுவார். அப்போது நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் உலகத்துடைய பாவங்களை சுமந்து அவர் ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார், காப்பாற்றுவார், காப்பாற்றுவார். அல்லேலூயா. உங்களை காப்பாற்றாம இருக்க மாட்டாரா? உங்க வீடுகளை விடுவிக்காம இருக்க மாட்டாரா? உங்க வாழ்க்கையை விடுவிக்காம அவரால் இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, லூக்கா 1 வாசித்துக் கொண்டே வந்தால் மரியாள் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேன், இது எப்படி நடக்கும்? அப்படி கேட்டுட்டே வரும் பொழுது லூக்கா 1:37 சொல்லப்படுகிறது, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்றார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இந்த நாள், இந்த டிசம்பர் 25, 5 நாட்கள்ல 6 நாட்கள் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். இது என் வாழ்க்கையில நடக்கல, இந்த அஸ்திபாரங்கள் அசையல, இந்த சிறை கதவு திறக்கப்படல, என் வாழ்க்கையில் இருக்கிற கதவுகள், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படல, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் நினைச்சேன், நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை நான் சொல்லுகிறேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளுக்கு இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இது எப்படி சம்பவிக்கும்? எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த கேள்விகள் இருக்கிறது. இது எப்படி நடக்கும்? இது எப்படி மாறும்? இந்த சிச்சுவேஷன் எப்படி, இந்த அட்மாஸ்பியர் எப்படி மாறும்?
நான் சொல்றேன், என் ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும், ஏன் ஒரு நிமிஷம் போதும். அல்லேலூயா. உங்க சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். எல்லாம் அப்படி கைகளை உயர்த்தி எல்லா ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க போகிற, ஜெபிக்க போகிற, பிரசங்கத்தை கேட்க போகிற எவர்வா இருந்தாலும் சரி, இதை பார்க்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நடக்க முடியாத கிரியைகள், காணக்கூடாதவைகள், ஆண்டவரே, கிரகிக்க கூடாத அற்புதங்கள், விசுவாசிக்க கூடாத காரியத்தை இந்த நாளில் நீ நடப்பிக்க வேண்டுமா ஜெபம் பண்ணுகிறேன். நான் ஜெபிக்கிற இதே நேரத்தில் உங்க வாழ்க்கையில விசுவாசிக்க முடியாத, நம்ப ஏதுவில்லாத காரியம், ஏன் அப்படின்னா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இல்லை, அதை அறிக்கை பண்ணுங்க. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, இந்த ஆராதனை எந்தெந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே வெளிச்சம் பிரவேசிப்பதாக, வல்லமை பிரவேசிப்பதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக நான் ஜெபம் பண்றேன்ப்பா. நீர் ஆளுகை செய்வீராக. எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, அப்படியே துதிங்க பார்க்கலாம், அப்படியே வொர்ஷிப் பண்ணுங்க பார்க்கலாம், அப்படியே ஆராதி. கைகளை உயர்த்தி வீடுகள் எல்லாம் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, இயேசுவே வாழ்க. எனக்கு தெரியல, இந்த ஆராதனை ஆரம்பிக்கிற போதே ஒரு தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் கையை உயர்த்தி வீடுகளை, வீடுதான் நீங்க இருக்கிற இடம் தான் எருசலேம். நீங்க இருக்கிற இடம் தேவ பிரசனம் வந்தா அதுதான் எருசலேம், அதுதான் யூதேயா. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, இயேசுவே வாழ்க. இயேசுவை வாழ்த்துங்க பார்க்கலாம். வாழ்க, அவருக்கு அதுதான் பிரியம். உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவரை கொண்டாடுவோம். அவர் நாமத்தை உயர்த்தி பாடுகிற பாடல் உண்டாவதா? அவர் நல்லவர், அவரை துதியுங்கள். ஆமென். அப்பா, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க. உயர்த்துவோம். உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சித்த. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சித்த. இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே
வாழட்டுமே. ஐயா வாழ்க, உயர்த்துவோம். உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. இயேசப்பா, இயேசுவே வாழ்க. உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க. எல்லாம் சேர்ந்து உயர்த்தலாமா? உயர்த்தலாமா? அவர் நாமத்தை உயர்த்துவோம். இயேசு என்கிற நாமம், அவர் நாமம் உயர்த்த உயர்த்த அற்புதங்கள், அடையாளங்கள். ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க. இயேசுவே வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. இயேசுவே வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ். கரங்களை தட்டி, ரெண்டு கைகளை தட்டி, வீடுகளை அப்படியே அப்படியே நாமத்தை உயர்த்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? நான் நிச்சயமா சொல்றேன், அவர் நாமம் உயர்த்தப்படுகிற இடத்துல அவர் வராம இருக்கவே மாட்டார். ஆமென். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல அவர் வருகிறார், அவர் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல அவரால் வராம இருக்கவே முடியாது. உங்க வீட்டுக்குள்ள இயேசு வர வேணுமா? உங்க வாழ்க்கையில இயேசு உள்ளே வந்து கிரியை செய்யணும். ஒன்னும் செய்யுங்க, வேற ஒன்னும் செய்யாதீங்க. ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே, உங்க நாமத்தை நாம சொல்றேன் பாருங்க, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற வீட்டுக்குள்ள அவரால் வராம இருக்க முடியாது. அவர் வந்தா விடுதலம், அவர் வந்தா சூழ்நிலைகள் மாறும், அவர் வந்தா ஆவியான வந்தா. இயேசுவின் பிறப்பை குறித்து பல செய்திகள் இருக்கலாம், பல காரியங்கள் சுற்றி நடந்திருக்கிறது. மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி என்று தூதன் சொல்லுகிறார். தேவனால் கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். சமாதானம் உண்டாகுது என்று சொல்லுகிறார். லூக்கா, மத்தேயு, மார்க்கு பல காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். கிறிஸ்துவின் பிறப்புல எது மிக முக்கியம்? ஆவியானவர். ஆவியான எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் நான் அன்பாய் சொல்லுகிறேன், ஆவியா நம்மில் இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேல் இறங்கி வருகிறது. அவருடைய வல்லமையை நான் காண்கிறேன். இந்த இடத்திலிருந்து இந்த பார்க்கிற ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் என்ன உள்ள பிரவேசி பரிசுத்த ஆவியானவர். கையை உயர்த்தி, ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. இயேசுவே வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவரும் களி கூறத்தக்கதா. இது ஏன் மிகுந்த சந்தோஷம்? ஏன் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சம் அப்படின்னா, ஆவியானுடைய அந்த துவக்கத்தின் வல்லமை என் ஆண்டவர் வரும்போது எப்படி வருகிறார் தெரியுமா? அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்குதுன்னு வேதம் சொல்கிறார், அருணோதயத்தை போல இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு அவருடைய புறப்படுதல் உங்கள் வீடுகளை தேடி அவர் வருகிறார். ஆமென். அதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். என்ன? இயேசு தேடி வந்த ஆண்டவர்.
மனுகுலமே தெய்வத்தை தேடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒருவர் மனுஷனை தேடி வந்தார், மனுஷனாய் அவதரித்தார், உதித்தார். அதனால சொல்ற அவருடைய புறப்படுதல் சாதாரண புறப்படுதல் இல்லை, அவருடைய வருகை சாதாரணமான வருகை அல்ல, அது அருணோதயத்தை போல. நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள என் ஆண்டவர் அருணோதயத்தை போல வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அருணோதயம் என்றால் பல காரியங்களை காண்பிக்கிறது. இன்றைக்கு நான் சொல்ல, அது வெளிச்சமாய், வல்லமையாய், விடுதலை செய்கிறதாய், மகிமை உள்ளதாய், அற்புதங்களை கொண்டு வருகிறதாய், அதிசயமானதாய். Hallelujah. Welcome the Holy Spirit. அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிங்க. ஏன் சொன்னா, அவர் அபிஷேக நாதர் அல்லவா? அவர் அபிஷேக நாதர். எல்லாருடைய கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. வீடுகளை யாரும் சும்மா இருக்கக்கூடாது. பார்க்குற எல்லாம் இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடங்கள் காலை நேரத்தில் கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து இயேசுவே நல்லவரேன்னு சொல்லி அவரை ஆராதிங்க பார்க்கலாம். ஆராதிங்க பார்க்கலாம். உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட சொல்லி ஆராதிக்கலாமா? உந்தனின் சுவிசேஷத்தை இந்த உலகெங்கும், அதுதான் பிறப்பு. உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகம் ஊற்றுமே. எதுக்கு எதுக்கு என்ன கிறிஸ்மஸ்? எதனால இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறோம்னா, அவர் நாமத்தை சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களை சேர்க்க மாட்டோமா? இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை, அதுதான் ஆராதனை, அதுதான் துதி. அப்படியே கைகளை உயர்த்தி நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெய் அபிஷேக தைலமா என் மேல் இறங்கட்டும். ஒவ்வொரு மேல் அந்த வல்லமை. எல்லாரும் கைகளை உயர்த்தி அவருடைய பிரசனம் அருணோதயத்தை போல, பர்வதங்களை மெழுகு போல உருகப்படுகிற பிரசனம் அல்லவா? Oh Jesus, worship God, hallelujah. அவரை ஆராதிக்கிறோம், அவரை உயர்த்துகிறோம். அபிஷேகநாதரே, அபிஷேக தைலத்தா பலத்தின் மேல் பலனடைய உம் அபிஷேகம் ஊற்றுமே. அபிஷேகநாதரே, உம் அபிஷேக தைலத்தா பலத்தின் மேல் பலனடைய உம் அபிஷேகம் ஊற்றிடு. நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என் மேல் இறங்கட்டும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெய் அபிஷேக தைலமா என் மேல் இறங்கட்டும். பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகம் ஊற்றுமே. இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகம் ஊற்றுமே.
பொருள்களு ஒலிவ எண்ணாயு அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டு நறுமண பொருள்களு ஒலிவ எண்ணாயு அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டு ஹல்லேலூயா 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 வல்லமை 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 அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது. ஹல்லேலூயா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றோ பணிந்து தொழுவோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம். கைகளை உயர்த்தி வாய்களை சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே இவ்வாழ்க்கை அழிந்து மாறாய்ந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பார் வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்று மாறாதே இவ்வாழ்க்கை அழிந்து மாறாய்ந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிக்கலாமா? அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வருகிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு. இப்போது விடுதலை உண்டு. உயர்த்துகிற வண்ணமாய் அவர் நாமம் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா
மகிமை அவருக்கே, கனம் அவருக்கே, புகழ்ச்சி அவருக்கே. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், இருந்தவர், இருக்கிறவர், சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜா, சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிகர். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் வேதாளங்கள் பாதாளங்கள் நடுங்குகிற, பேய்கள் ஓடுகிற, ஹல்லேலூயா, வியாதிகள் குணமாக்குகிற, ஹல்லேலூயா, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிற அந்த நாமத்தை உயர்த்துவோம், உயர்த்துவோம். Glory, glory. கர்த்தர் ஒரு மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆராதிக்கிற வீடுகளை துதிக்கிற, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த காலை விடுதலையின் காலையாய் நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் உங்களுடைய இரட்சணியத்தை பார்க்கிற நாளாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. இது அனுக்கிரகத்தின் காலம், இதுவே இரட்சணிய நாள். என் இரட்சகரின் வல்லமை வெளியரங்கமாய் கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நுகங்கள் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. அந்தகார சங்கிலி எல்லாம் அறுப்புண்டு போகிறது. ஏன்? இரட்சகர் பிறந்தாரே. அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். ஆராதனை நேரத்திலேயே அற்புதங்கள் திரள் திரளாய் நடக்கதை நாவிலே உணர்கிறேன். ஆமென். வீடுகளை விசுவாசத்தோடு நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். ஆவியான வந்துட்டா எல்லாமே மாறும். அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும், சூழ்நிலைகள் மாறும். மாற முடியாதுன்னு எதுவுமே இல்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். இந்த காலை ஆராதனை கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. சிறை கதவுகளை அவரால் திறக்க முடியும். அஸ்திபாரம் எவ்வளவு பெரிய அஸ்திபாரம் இன்னைக்கு காலையில் அசைகிறது, அசைகிறது. ஏன்? இரட்சகரின் வல்லமை துதித்துக் கொண்டே இருக்கிற போதே வெளிச்சம் உண்டாகிறது. அப்படியே கைகளை உயர்த்தி அவர் அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் நாமமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமளிக்கிற வல்லமை படுக்கையில் இருக்கிற சில பேரை எழுப்புவீராக. மரண படுக்கை, மரண கயிறுகள், மரண கட்டுகள் இப்போது அறுக்கப்படுவதாக. இயேசு பிறந்த பொழுது அப்படி வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ், healing right now. Oh glory, glory, glory. எல்லா சங்கிலிகள் கீழே அவிழ்ந்து விழுவதாக. Glory Jesus, Jesus. அற்புதங்கள் நடக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அந்த நாமத்தில் இப்போது அற்புதங்களை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. படுக்கையில் இருக்கிறவர் எழுப்புகிற இயேசுவின் நாமம். ரைஸ். அப்படியே கையை உயர்த்தி அப்படியே அப்படியே ஏசப்பா அப்படியே பார்த்து, அப்படியே ஏசப்பாவை பார்த்து செட் பண்ணி, ஏசப்பாவை பார்த்து அப்படியே கையை உயர்த்தி ஜீசஸை பார்த்து அவரை அப்படியே உயர்த்துங்க. ஏன்னா அவருக்கு விருப்பமே துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். அப்படியே அவரை பார்த்து, அவரை பார்த்து ஹல்லேலூயா, we thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. Hallelujah. அதிசயங்கள் நடக்கிறது, நடந்துட்டே இருக்குது, நடந்துட்டே இருக்குது. நீங்க விசுவாசித்தா கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஹீலிங் நடந்து கொண்டே இருக்கிறது. I declare ஹீலிங் நடக்கிறது. ஆமென். சுகமளிக்கிற வல்லமையை காண்கிறேன். ஓ அல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை something. Hallelujah. வீடுகள் அப்படியே அவரை பிரைஸ் பண்ணுங்க. Hallelujah.
ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். இதுவரை திறக்க கூடாத கதவுகள் திறக்கப்படுகிறது. எவராலும் புரட்டக்கூடாத கற்களை எனக்காக அவர் புரட்டுகிற நேரமா இந்த காலை நேரம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நான் அபயமிடுகிறேன். இயேசு என்கிற நாமத்தை அப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதை நான் காண்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டாகிறது. டர்னிங் பாயிண்ட் ரைட் நவ. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன், தீர்க்கதரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட் ஒன்று நடக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்க முடியாது, இதுவரைக்கும் செயல்பட முடியாது, இதுவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியத்தை இன்றைய காலையில் என் ஆண்டவர் திறக்கிறார். அவர் திறப்பதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. 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 அவர் திறப்பதை அடைப்பவன் யார்? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனமாய் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். லிஃப்ட் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிங்க, அவர் நாமத்தை உயர்த்த ஆரம்பிங்க. அற்புதம் நடக்கும்போது இயேசுவை மாத்திரம் தான் பார்க்கணும், அவரை மாத்திரம் உயர்த்தணும், அவரை மாத்திரம் பாடணும், வேற ஒன்றையும் சிந்திக்க கூடாது. ஏன்னா அவருடைய மகிமை வர 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 செங்கடலை இரண்டா பிளக்கும். காற்று வீசுகிறது, காற்று வீசுகிறது. அவருடைய காற்று வீசுமானால் என் வாழ்க்கையில திறக்க முடியாத சமுத்திரங்களையும் அந்த காற்று திறக்கும். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய காற்று வீசுமானால் வெறுமையா இருக்கிற பாளையத்திலே காடைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும். இந்த காலை வேளையில் ஒரு மெல்லிய காற்றை நான் காண்கிறேன். ஓ glory Jesus. ஓ ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் சகலத்தையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. சகலத்தை சேஞ்ச் ஓவர் லைஃபே தலைக்கல திருப்புற சில கிரியைகள் நடக்கிறத பார்க்கிறேன். Thank you Holy Spirit. We thank you Holy Spirit. We thank you. We thank you. இன்னும் தேவை கிருபை தாருமே. அந்த கிருபை அப்படியே அமர்கிறது. உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே. அப்பா இந்த கால வேளை உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. ஆண்டவரே நீங்க ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்றீங்க பார்க்கிறேன், ஒரு பலத்த கிரியைகள் நடக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் எனக்கு கிருபை வேணும்ப்பா. உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. இந்த கால வேளையிலே கிருபையின் பிரசனத்தால் நிரப்பிக் கொண்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் அதே பிரசனம் எங்களோட பேசட்டும், எங்களோட இணைப்படட்டும். ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து உங்க பிரசனத்தை பார்த்தா துதிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆண்டவரே எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அவர் நம்ம மத்தியில் வந்துட்டார். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறது. இந்த காலையில் ஒன்று நடக்கிறது. தேவன் எழுந்துட்டார். இல்லை எழுந்தருள போகிறார். இல்லை எழுந்துட்டார். இல்லை எனக்காக எழுந்துட்டார். இல்லை என் தேவைகள் யாவையும் பார்த்து கொள்ளுகிறவர். அப்பா தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும், குடும்பங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. பல கேள்விகள் இருந்தாலும், பல காரியங்கள் இன்றைக்கு நாள் எழும்பினாலும், இயேசு அந்த வார்த்தை அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு. அந்த வசனத்தை கூட உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயு எழுதும்போது அழகாக எழுதுறாரு. அந்த வார்த்தை பாருங்க, படிக்கும் பொழுதே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்காக எழுதியிருக்கிறார். அந்த வசனத்தை நான் அடிக்கடி நான் தியானிப்பது உண்டு, நான் அதை குறித்து பேசுவது உண்டு. ஏன் அப்படின்னா, அங்க பவுல் தீமோத்தேயு எழுதும்போது சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்தால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமானது, அவர்களில் பிரதான பாவி நான். இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா, நான் அதிகமா அந்த வார்த்தையை நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, என்னுடைய பிரசங்கத்தில் நான் சொல்லுவது உண்டு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை அது சாதாரணமான வார்த்தை அல்ல, அது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது, அவர்களே பிரதான பாவினா. பவுல் எழுதும்போது சொல்றார், நானும் பாவிதான்பா, நானும் பாவிதான். இந்த வார்த்தை உண்மை. என் ஆண்டுடைய பிறப்பை எவராலும் நிராகரிக்க முடியாது. என் கர்த்தருடைய பிறப்பை யாராலையும் நிராகரிக்க முடியாது. அவருடைய பிறப்பையோ மரணத்தையோ உயிர்த்தெழுதி அவருடைய கல்லறையோ சரித்திரத்தை திருப்பி போட்ட காரியம், அது சரித்திரத்தை மாற்றிய காரியம். இந்த உலகத்துக்கு இரட்சகர் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை உள்ளது. இதை நீங்க போய் சொல்லணும். ஆமென். பாவிகளை இரட்சிக்க இயேசு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு, அப்படியே எவ்ரிதிங், அது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அதை ஒருத்தர் நோ சொல்ல முடியாது, ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பல மற்ற புத்தகங்கள் கூட எழுதப்பட்ட அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். கடந்த நாட்கள் கூட அப்படிப்பட்ட பிரசங்கத்தை நான் செய்திருக்கிறேன். இயேசு பிறப்பதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டது. எப்படி துல்லியமாய், ஏதாவது இதற்கு முன்பாகவோ இதற்கு பின்பாகவோ இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்ததே இல்லை என சொல்லப்பட்டது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா சொல்றார், கன்னியின் வயிற்றிலே பிறப்பார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார் சொன்னாரே 9வது அதிகாரத்தில். அப்படிப்பட்ட வார்த்தை பல ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து பார்த்தா, என் ஆண்டவர் கன்னியின் வயிற்றிலே பிறக்கிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று எப்ப அந்த நேரம் முன்பதாக அறிவித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை கண்டதுண்டா? இப்படிப்பட்ட இரட்சகரை பார்த்ததுண்டா? இப்படிப்பட்ட மீட்பரை? அதனால தான் சொல்றேன், அவருடைய பிறப்பிலே ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமை தான் இன்றைக்கு உங்களை ஆட்கொண்டு கொண்டு, அந்த வல்லமை தான் உங்கள் மேல் அப்படியே நிரம்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்கள். நிறைய கிறிஸ்துமஸ் செய்தி இருக்கிறது, ஒவ்வொருவரும் பேசுகிறோம், பல காரியங்களை ஆவியானவர் வெளிப்படும். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வைத்து ஒரு மனிதனை காண்பித்து, அது அதிகமாக ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். நீங்க எல்லாம் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கலாம். சிமியோன் பல ஆண்டுடைய பிறப்பை சுற்றி பல நன்மையான, சந்தோஷமான, சமாதானமான, அப்படி பிறக்கும் போதே பயப்படாதன்னு சொல்றாரு. மரியாள் பயந்து இருக்கும்போது பயந்துடாத, யோசிப்ப பயப்படாதப்பா, பயப்படாத, பயப்படாத. பாருங்க, இப்படிப்பட்ட நற்செய்திகள் இருக்கிறது. உண்மை, பயப்படாத. ஒருவேளை இன்னைக்கு பயந்துட்டு இருக்கீங்களா? இயேசு இருக்கிறார், பயப்படாதீங்க. ஆமென். பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கீங்களா? இயேசப்பா இருக்கிறார். ஆமென். எத்தனை படைகள் எழும்பினால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஏரோதின் நாட்கள்ல அவன் 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 அனுப்பிய ஆட்கள் அந்த வல்லமையினால் என் இரட்சகரை ஒன்று செய்ய முடியும். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சொல்றேன், பயப்படாதீங்க. ஆமென். எத்தனை பேர் எழும்பினால் உங்களை தொட முடியாது. ஆமென். தொட்டு பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவர் வஸ்திரத்தை கூட தொட முடியல. இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பார்வோன் பின்னாடி வந்து வஸ்திரத்தை கூட தொட முடியல. அக்னி சம்பத்தில், மேக சம்பத்தில் தடுத்துட்டே வராரு, தொட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவர் எனக்காக பிறந்தார், என்னை ரட்சித்திர சொல்ற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான சுவிசேஷத்தை, நற்செய்தியை சொல்ற, உங்களை சத்துருவால் தொட்டு பார்க்க முடியாது. அல்லேலூயா. எந்த வல்லம், எந்த மனுஷ வல்லமையும், எந்த மனுஷுடைய தந்திரங்கள், எந்த மனுஷுடைய ஆவிகளோ என்ன எழுப்பி வந்தாலும், அதனால தாவீது சொல்ற, 1000 10,000 என் பக்கத்தில் விழுந்தாலும் அது என்ன அணுகாது, அணுகாது. இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தை பயந்து போயிருக்கீங்களா? ஐயோ, இந்த மனுஷனால் என்ன பிரச்சனை வரும், இந்த ஆளால என்ன பிரச்சனை வரும், இந்த மனுஷனுக்கு விரோதம் எழும்புவாங்க, ஆனா உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. உங்களை தொட முடியாது. சிங்கத்தின் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற தானியேல், அந்த சுத்தி இருக்கிற சிங்கத்தால ஒரு சிங்கத்தாலையும் தொட முடியல, ஆனா சிங்கத்தின் நடுவில் தான் இருக்கிறான். சிங்கத்தின் நடுவில், அதுதான் ஆண்டவர். நம்முடைய இம்மானுவேல் யார்? கூட இருக்கிற சும்மா இல்ல. இம்மானுவேல் தேவன் நம்மோட இருக்கிறாருன்னா அது ஏதோ சும்மா சொல்லிட்டு போயிட்டார் இல்ல. சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போல நின்றுட்டாலும் உன்னை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன் பேச அனுமதிக்க மாட்டேன். வாயெல்லாம் கட்டிட்டார். அல்லேலூயா. சத்துருவின் வாயெல்லாம் கட்டிட்டார் நைட்டோட நைட்டா.
இந்த காலை நேரத்தில் அப்படி ஏதாவது பயம் இருக்குதா? ஐயோ என்ன நடக்குமோ தெரியல, வாழ்க்கை என்ன நடக்குமோ தெரியல, இவங்களாம் எளிமை தெரியல. நான் சொல்றேன் ஒன்றும் நடக்காது. ஏன்னு சொன்னா ஏரோது வந்தாலும் தொட முடியாது, பார்வன் வந்தாலும் தொட முடியாது, சிங்கங்கள் வந்தாலும் தொட முடியாது, நேபுகாத் நேச்சாரை இறங்கி வந்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அந்த பிள்ளையோடு கூட இருக்கிறார். இது சத்தியமானது, உண்மையானது. எவ்வளவு பெரிய படை! நேபுகாத் நேச்சாரை விட ஒரு மோசமான ராஜா இருந்தாரா? பார்வோனை விட ஒரு வல்லமை உள்ள அதிகாரம் இருந்துச்சா? அந்த மனுஷ வல்லமை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியலையா? தொட முடியல. வஸ்திரத்தை தொட்டு பார்க்க முடியல. ஏன்னா அவர்களோடு இருந்தவர் பெரியவர், அவர்களோடு இருந்தவர் பெரியவர். அவருடைய கர்த்தத்துவம் மகத்துவம் உள்ளவர்கள். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். என் ஆண்டவர் பெரியவர், பெரியவர். இந்த காலை நேரத்தில் தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு இருக்கிற பயங்கள் வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற அதைரியங்கள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஏனென்றால் இரட்சகர் பிறந்த போது அவர் சொன்னார், பயப்படாதேங்கள். இயேசுடைய பிறப்புல உயிர்த்தெழுதல முக்கியமா சுற்றி வருகிற செய்தி என்ன தெரியுமா? பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றுகிறது. ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்திட்டேன். என்னையால் உன் தலையை நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். உன் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற போகிறது, வழிந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் இல்ல. இதுக்கு முன்னாடி சத்துருக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி அவர் டேபிள் ரெடி பண்ணிட்டார். அதான் என்னுடைய விசுவாசம். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் உன்னதங்களில் உன்னதமானவர். அப்படி சொல்றாரு. அப்படியே லூக்கால எழுதும்போது உன்னதமானவர், பெரியவர். பிறந்தது யாருப்பா? ஏதோ குழந்தைய பிறந்தாரு, சின்ன பாலகனா பிறந்தாரு. பாட்டு அந்த பாலகன் பாட்டையே பாடிட்டு இருக்கோம். பரவாயில்ல, பாடுறவங்க பாடட்டும். ஆமென். அவர் பாலகன் இல்லையா? பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் என. இயேசு பாலகனா பிறந்தாலும் இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. பெத்லகேமில் சூழ ஆட்கள் கொள்ளுவதற்கு, ஆண் பிள்ளையெல்லாம் கொள்வதற்கு ஆட்கள் போய் கொண்டிருக்காங்க. ஆனா என் இயேசுவை தொட முடியாது. அவரை பின்பற்றுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறேன், எத்தனை ஏரோதின் வல்லமைகள் எழும்பினாலும், எத்தனை பார்வோனின் கிரியைகள் எழும்பினாலும் உங்களை என்னையும் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், நீங்கள் சேதப்பட மாட்டீர்கள். ப்ராஃபட்டிக்கலா ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. சொல்லுங்க. நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் நல்லவர் எனக்குள்ளே. கையை உயர்த்தி, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் பயப்படேன்? அல்லேலூயா. என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்படேன். எனக்கு விரோதமாய் நாவுகள் எழும்பினாலும் பயப்படேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த 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 ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். போகட்டும். என்ன இன்னைக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா ஒருவன் எழும்பினால் அது ஆயுதம் வாய்க்காது, வாய்க்காது. எனக்கு விரோதமா எழும்பின ஆட்கள்லாம் பார்த்துட்டேன், வாய்க்காது, வாய்க்காது. எழும்புற மாதிரி தெரியும், அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெரியும். எலிசாவின் மலைகளை சுற்றிலும் ரதங்கள் வந்து நிற்கிறது, குதிரைகள் வந்து நிற்கிறது. கேயாஸ் உள்ள ஓடி போற, ஆண்டவனே என்னப்பா என்னப்பா இவ்வளவு சத்தம் போட்டுட்டு வர? ஆண்டவனே, மலைகளை சுற்றிலும் குதிரைகள் ரதங்கள் வந்து, இனி தப்பி பிழைக்க முடியாது, தப்ப முடியாது, இனி இனி நம்மளால தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எலிசா பயந்தல்ல. மலை சுற்றிலும் ரதங்கள் குதிரைகள் இந்த ராணுவங்கள் வந்துருச்சு. இப்ப எலிசாமின் கேயாசி பிடிக்க போற. சொல்றா, இனிமேட்டு ஒன்னும் செய்ய முடியாது ஆண்டவமாரே. அப்படி அப்படி தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு, இனி ஒன்னும் செய்ய முடியாது. எலிசா, ஆண்டவரே இவன் கண்களை திறங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி கண்ணை திறந்தா
மலைக்கு முன்பதாக என்ன இருந்துச்சு தெரியுமா? ஹல்லேலூயா. அக்கினிமயமான குதிரைகளும் அக்கினிமயமான ரதங்களும் அந்த மலை சுற்றிலும் இப்படி சொல்ல விரும்புறேன், எலிசாவை சுற்றில் அக்கினிமய ரதம் நிக்குது. எந்த ரதமும் வந்து தொட முடியாது. ஏன்னா அங்க வெளியே நிக்குது வெறும் குதிரைகள், வெறும் ரதங்கள், வெறும் ரதங்கள். இயேசு பெரியவரே. எனக்கு தெரியல, இந்த காலையில தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாள்ல ஆண்டவர் சொல்றார், நான் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெரியவர், நான் பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஓ, நான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சிலரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். என் ஆண்டவர் பெரியவர். எலிசா சொல்றாரு, அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் இருக்கிறது. வெளியே நிக்கிறது வெறும் குதிரை, வெறும் ரதம். ஆனா எலிசாவை சுற்றி என்ன நிக்குதுப்பா? அக்கினிமயம். ஏன்? சத்துருக்கள் ஒருவேளை உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உன்னை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் வருகிறார், அக்கினி குதிரையாய் வருகிறார். அவரே வருகிறார் அக்கினி. அதாவது என்னை மறவ இயேசுநாதான் சொல்றல, அப்படி அந்த அழகா அக்கினியின் மதிலாக என்னை பாதுகாக்கிறாரே. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்களை தந்தாரே. அந்த வாக்குத்தத்தம் பிறக்கும் போதே வந்துருச்சுப்பா, பிறக்கும் போதே வந்துருச்சு. அந்த வரிகள் அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி. அவையோட பேசிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நான் சில காரியங்களை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புறேன். பயங்களை நீக்கிறார் ஆண்டவர். எல்லா பயமுறுத்துகிற ஆவிகள், மனுஷ கரம் எல்லாம் விலகிறத நான் பார்க்கிறேன். உங்களுக்கு விரோதமா, நமக்கு விரோதமா இழுக்கிற மனுஷ கரத்தை ஆண்டவர் எடுக்கிறத பார்க்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னெல்லாம் மனுஷ வல்லமைகள், மனுஷ அதிகாரங்கள், மனுஷ புயங்கள் எழும்ப நினைக்கிறதோ அது அப்படியே அமிழ்ந்து போக பண்ணிட்டார். அல்லேலூயா. விசுவாசி. ஆமென். அமிழ்ந்து போகிறது. ஆமென். எழும்ப முடியல. மீறி எழும்பினா சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனியும் வல்லமைகளையும் கவிழ்த்து போட்டது போல இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு உறவை எழும்புகிற வல்லமைகள் அது சத்துடைய கிரியாக இருக்கலாம், மனுஷ கிரியாக இருக்கலாம், சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்தது போல இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். அவருக்கு இணையானவர் ஒருவரும் இல்லை. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எனக்கு தெரியல, ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியில் உமக்கொப்பானவர் யார்? ரட்சகர் பிறந்தது உண்மை. அவர் நாமம் என்ன தெரியுமா? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே. உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்தில் கீழே பூமி உமக்கொப்பானவர் யார்? லூக்கா 2:25-26 வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த பிரச்சனை அப்படியே நடத்திட்டே இருக்குது. தேவனுடைய நடத்துதல் அப்படியே நடத்திட்டே இருக்குது. எந்த ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த நல்ல நாள்ல. லூக்கா 2:25 தீர்க்கதரிசனம் பேசிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வல்லம் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25-26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சிமியோனை குறித்து வேதம் அதிகமாய் சொல்லப்படவில்லை. இந்த ஒரு இடத்தில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே இருந்தார் அவன்.
நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் நீதி இருந்ததை நமக்கு வேதம் காண்பிக்கிறது. இந்த சிமியோன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான்? நீதி உள்ளவனாக, சாதாரணமான ஒரு மனிதனாக அல்ல, தன்னுடைய காலங்களில் நீதி செய்கிறவனாக, நீதிமானாக மட்டுமல்ல, தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். நோவாவை பற்றி சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தான். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11:7 வாசித்தால் அங்கே நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனாய் மாறினான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குவாலிஃபிகேஷன், குவாலிட்டி என்று சொன்னால் தகுதி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த தகுதியில் எது மிக முக்கியமாக, அவர் இருந்தவர்களுக்குள்ளே எல்லாரும் இருக்கிறாங்க. நோவாவின் காலத்தில் எல்லாரும் இருந்தாங்க, சிமியோன் காலத்தில் எல்லாமே இருந்தாங்க. ஆனா இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் முன்னறிவிக்கப்பட்டவுடைய அந்த தகுதி என்ன தெரியுமா? அது எல்லாரும் எடுத்து பாருங்க. நோவா தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், சிமியோன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். எவர்களை தேவன் முன்குறித்திருக்கிறார்களோ அவரை தேவன் அழைத்தும் இருக்கிறார். எவரை தேவன் அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானுமாக்கி இருக்கிறார். அவர் நம்மை அழைத்தவர், அவர் நம்மை முன்குறித்தவர். அதுதான் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் இந்த சிமியோனுடைய தகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னா, சிமியோனை பற்றி 3 காரியத்தை சுருக்கமாய் சொல்ல, அதுக்கு முன்பதாக இந்த சிமியோனை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டும் என்றால், இந்த சிமியோன் தேவனால் குறிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு நீதி இருக்கும். நீங்க தேவனால் முன் குறிக்கப்பட்டால்தான் கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்னா, நீதி உள்ளவனாக. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. மரியாள் சொல்லும்போது சொல்லுகிறாரே, உமது அடிமை ஆண்டவரே, நான் இதோ உமது அடிமை, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறோ செய்யும் என்று சொல்லுகிறார். வேற ஒன்னையும் மரியாள் சொல்ல, உமக்கு அடிமை. 48வது வசனத்தில் லூக்கா 1:48 வாசித்தா, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை வாக்கியவது என்பார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அது என்ன பொருள்னா, ஆண்டவரே நான் உங்க அடிமை, நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் என்பது the will of God, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதா கிறிஸ்துமஸ். பாடிட்டு சந்தோஷமா இருந்துட்டு நல்லது, தப்பில்லை. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது நல்லது. எப்பவுமே வருஷம் ஃபுல்லா ஏழைகள் உதவி செய்யறது இல்லை. அந்த கிறிஸ்துமஸ் நாட்களை ஏழைகள், மிஷனரிகள், திக்கற்ற பிள்ளைகள் எல்லாம் நினைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு இப்போ நான் நிறைய கேள்விப்படுறேன். ஒரு சில ஆண்டுகள் ரொம்ப நான் பிரசங்கம் பண்ணேன். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு தகுதி இல்லாத வஸ்திரத்தை எடுத்து ஏழை கொடுத்துட்டேன்னு சொல்ற கூட்டம் இருக்குது. இல்லை, அப்படிப்பட்ட கிறிஸ்துவ தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. அல்லேலூயா. அப்ப எனக்கு 1000 ரூபாய்க்கு நல்லா துணி எடுத்துட்டு, எனக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஷர்ட் எடுத்துட்டு, 200 ரூபாய் 250 ரூபாயில போயிட்டு எங்கேயாவது போய் நல்ல ஹோல்சேல நல்ல குறைந்த விலைகளுக்கு எடுத்து அதை 100-200 பேர் கொடுத்துட்டு அதுல ஒரு மகிழ்ச்சி அடைவது கிறிஸ்துமஸ் இல்லை. கோவப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய விசுவாசிகள் ஒருத்தர் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். உங்களால் என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன எடுக்கிறீங்களோ, உங்க பிள்ளைகளுக்கு எப்படி செய்றீங்களோ அப்படிதான் அடுத்த பிள்ளைகளுக்கு செய்யணும். ஏன்னா என் ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறாரு. உன்னிடத்தில் 2 வஸ்திரம் இருக்குமானால் ஒரு வஸ்திரத்தை கொடுத்துரு. யாரு உன்னுடையதை கொடுக்க சொல்றாரு. அல்லேலூயா. அதுல கிழிஞ்சு போன வஸ்திரத்தை கொடுக்க சொல்லல. இல்ல விலை கம்மியா மட்ட ரகமா இல்ல. என்னுடைய நண்பர்கள்லாம் 2-3 பேர் இருக்காங்க, ரொம்ப அற்புதமா செய்யறாங்க. ஆமென். நான் என் வாழ்க்கையில செஞ்சு அப்படிதான் இதுவரை செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் தைரியமா சொல்றேன். ஏதோ போய் குறைவான பொருட்களை வாங்கி அதை நிறைய பேர் கொடுத்து அதுல மகிழ்ச்சியாகி அதுல போட்டோல எடுத்து அதெல்லாம் தேவன் பிரியமா இல்ல. ஏன்? என் ஆண்டவர் நீதி உள்ளவர். என் ஆண்டவர் நீதி உள்ளவர். அவர் இந்த நீதியை பார்க்கிறாரு. நம்ம நல்ல ஷர்ட்டை போட்டு போய் 200 ரூபாய்க்கு போயிட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா அப்ப நானும் ஏழைக்கு செஞ்சேன். இல்ல,
காவலில் இருந்து என்னை வந்து பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் கேட்குறாங்க மத்தேயுல, எப்போ ஆண்டவரே நீர் ஆகாரம் இல்லாமல் இருந்தீங்க, எப்போ வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க, எப்போ நீர் காவல் இருந்தா? அப்போ இந்த சிறியரில் எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தி. அப்போ ஆண்டவருக்கு செய்தால் எப்படி செய்வோம்? பெஸ்டா செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் எதை செஞ்சீங்களோ அதை எனக்கு செஞ்சீங்கப்பா. எனக்கு நான் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவருக்கு எப்படி செய்வீங்க? ஆண்டவருக்கு எப்படி கொடுப்பீங்க? ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பலியை கொடுப்பீங்க? ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட காணிக்கையை கொடுப்பீங்க? கம்மி விலையில வாங்கி கொண்டு, ஆண்டவரே இந்த ஆண்டவரே நீ ரொம்ப ஏழை ஆண்டவரே, நீங்க ரொம்ப கெட்ட பிள்ளை ஆண்டவரே, இந்த ஒரு ட்ரெஸ்ஸாவது நீங்க போட்டு அப்படி கொடுப்போமா? அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. என் நண்பர்கள் ஈடன் பிரைஸ் மிஷன் சர்ச்சஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா செய்றாங்க. அந்த சபை கிட்டத்தட்ட 14 மிஷனரிகளை இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தாங்குறாங்க. இது இல்லாமல் ஒரு கிராமத்தை தத்து எடுக்கிறாங்க. இது இல்லாமல் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. அப்படி உதவி செய்யும் போது அதில் நல்ல தகுதி உள்ளதை ஆடை எடுத்து கொடுக்குறாங்க. அருமையான பாஸ்டர், என்னுடைய நண்பர் தான் அவர், விக்டர் டேனியல். அதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. சபைகளும் விசுவாசிகளும் இன்னைக்கு அதை தான் செய்யணும். ஏன்னா சிமியோன் நீதி உள்ளவர். ஆண்டவர் இந்த நீதியெல்லாம் பார்க்கிறாரு. அவர் நீதியின்படி செய்வார். ஒருவேளை காரியத்தை மாறுதல முடியும், அவருக்கு ஒரு நீதி இருக்கு, அந்த நீதியை வச்சு அழகா காரியத்தை முடிப்பார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர். சிமியோன் நீதியின்படி. அது மட்டும் இல்ல, தேவ பக்தி உள்ளவன். சிமியோன் யார் அப்படின்னா தேவ பக்தி உள்ளவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா அவர்களுக்கு தேவ பக்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறமாய் இருந்தான் சொல்லிட்டு மூணாவது அவருடைய தகுதியை சொல்றாரு பாரு ஆண்டவரே, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இதையே இந்த கிறிஸ்துவின் பிறப்புல நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டே இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் வருவாரானால் சகலமும் மாறும். நிறைவானது வரும்போது குறைவுகள் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் டேல, இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஆவியானவர் எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருகப்படுகிறது உண்மையானால், பர்வதங்களை கீழே தள்ளுறது உண்மையானால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்கிற வார்த்தை உண்மையானால், அந்த ஆவியான உங்கள் மேல் வருவாரானால் என்ன நடக்கும்? பர்வதம் எப்படி கீழே விழுகிறது அப்படியே உங்கள் எல்லா பர்வதங்களும் கீழே விழ ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லா பர்வதங்களும் ஒன்றுமில்லாமல் போக ஆரம்பிக்கும். எப்ப ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிற போது. நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லும்போது ஏசாயால சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியான் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டவளை விடுவிக்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க அவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவர் உங்கள் மேல் வருவாரானால், அவருடைய வல்லமை வருமானால், ஹல்லேலூயா. சிமியோனை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட். அவரை வெல்கம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸ் டேல நீங்க பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல ஆவியானவர் பெருசா யாரும் பேசுறதே இல்லை. மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு, பயப்படாதீங்க, சமாதானம் இருந்தா. ஆனா மெயினா என்னன்னா ஆவியானவர் அவர் நிழலிட ஆரம்பித்த சபைகள் மேல் ஆவியானவர் வருவாராக. ஓ, சபைகளுக்குள்ளே ஆவியானவர் அசைவாடுவாராக. குடும்பங்கள் மேல் ஆவியானவர் அசைவாடுவாராக. எங்கள் அவையங்கள் மேல் ஆவியானவர் அசைவாடுவாராக. கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடுகிறது போல அவர் நம்மேல் அசைவாடுவாராக. எத்தனை பேர் கேட்க போறீங்க? என் மேல் ஆவியானவர் அசைவாடுங்கப்பா, என் மேல் ஆவியானவர் அசைவாடுங்க ஆண்டவரே, என் மேல் ஆவியானுடைய வல்லமை, அவுட் போரிங் ஆஃப் தி ஸ்பிரிட், அவருடைய வல்ல பிரசன்னம் என் மேல் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்துட்டா கிறிஸ்து பரப்பாரு. எப்ப ஆவியானவர் மரியாள் மேல வந்தப்பதான் கிறிஸ்து உருவானார். நான் சொல்றேன், கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணுமா? கிறிஸ்து உங்களுக்குள்ள வரணுமா? கர்த்தருடைய பிள்ளையே கலாத்தியருக்கு எழுதுகிறார், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அந்த சபையை பார்த்து சொல்றாரு, கிறிஸ்து உங்களிலே உருவாகும்படிக்கு. ஏன்பா? சபையில சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, சத்தியம் அறிவிக்கப்பட்டது. பவுல் போய் அந்த சபையில பிரசங்கம் பண்ணினார், கடிதங்களை எழுதினார். ஆனால் இப்போது பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுறேன். ஏன்பா? கிறிஸ்து உருவாகலையே. உருவாகினது மாறி தெரியுது, பிறந்த மாறி தெரியுது, அவர் பிறந்தது போல தெரியுது, ஆனா பிறக்கல. இப்போது கிறிஸ்து உருவாகும் அளவும்
நான் உங்களுக்காய் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஏன்? எப்ப கிறிஸ்து உருவாவார் தெரியுமா? எப்ப ஆண்டவர் உனக்குள்ளே வருவார் தெரியுமா? ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவாரானால், ஆவியான உண்மையில் அசைவாடுவாரானால், ஆவியான உண்மையில் வருவாரானால் உனக்குள்ள ஒன்று நடக்குது. கிறிஸ்து உள்ளே பிறக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ளே என்னேசு என் நல்லவரே, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய ஒரு மகிமையான பிரசனத்தை நான் பார்க்கிறேன். ஒரு பலத்த ஆவியின் வல்லமை உங்கள் சரீரமே இறங்க. கேளுப்பா, கிறிஸ்து எனக்குள்ள பிறக்கணும்னா ஆவியான என் மேல வரணும். கிறிஸ்து எனக்குள்ள பிறக்கணும்னா வல்லமையுள்ள ஆவியான என் மேல் வரணும். கிறிஸ்து எனக்குள்ள பிறக்கணும்னா பரிசுத்த ஆவி என் மேல் நிழலிடணும்ப்பா. லார்ட் ஹெல்ப் மீ. ஆவியானவரை உதவி செய்யணும். கேளுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? சிமியோனை பத்தி சொல்லுது, பரிசுத்த ஆவி உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாது. மரியாளுக்கு அறியாதது எட்டாதது. பிள்ளை பறக்கும், நான் கல்யாணமே ஆகல, நான் கண்ணி. உனக்கு அறியா, ஏன்? உனக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஜாய் ஸ்பிரிட்டை நான் பார்க்கிறேன். ஓ க்ளோரி, ஹalleluya. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. சிமியோன் மேல ஆவியானவர் இருந்தார். தானியேல் மேல் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவருடைய காரியம் ஜெயமா இருந்தது. யோசேப்பின் மேல் விசேஷித்த ஆவி இருந்தது. அல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிறார், உம்முடைய ஆவியை என்னில் இருந்து எடுத்துக் கொள்ளாதிருப்பீராக, சுத்த ஆவியை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரே, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. இந்த நல்ல நாளில ஆவியானவரே, மரியாள் மேல் நிழலிடப்பட்ட ஆவியானவரே என் மேல் இறங்கி வருவீராக. ஒரு மகிமையை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். Thank you Holy Spirit. ஓ, அது இந்த இடத்தையும் வெளியே இருக்கிற எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. வீடுகளை நிரப்புது. அல்லேலூயா. நிரப்புது. 3 காரியத்தை நேரம் போயிட்டே இருக்கிறனால 3 வசனங்கள் அவரை பற்றி சொல்லி, இந்த பரிசுத்தாவை பற்றி பேசிட்டே இருக்கிறேன். 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க முடிக்கிறேன். ஏன்னா ஆவியானுடைய வல்லமை நிரப்பிட்டே இருக்குது. Thank you Holy Spirit. We thank you Holy Spirit. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற அத்தனையுமே தீர்க்க தரிசனமா வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 2:27 வாசித்தால், லூக்கா 2:27, அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். அதை வசனமா வாசிட்டு 2வது குறிப்புக்கு போயிடலாம். நம்பர் 1, முதல் குறிப்பு சிமியோன். சிமியோனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 2:27, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பனார் அவரை உள்ளே கொண்டு வருகையில். சிமியோனை பற்றி நான் சொல்லணும்னு நினைச்சதை ஆவியானவர் பேசிட்டே இருக்கிறார். முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம் நம்பர் 1, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இன்றைக்கு நான் தான் பேசிட்டே இருக்கிற ஆவியானவர். நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆவியின் ஏவுதல். ஆவியின் ஏவுதல் ஒரு மனிதன் நடத்தப்படணும். அல்லேலூயா. ஆவியின் ஏவுதலின் அது ஏவுதல் உண்டாகும். சில காரியத்தை ஏவுவார், சில காரியத்தை உள்ளத்துல சொல்லுவார். அந்த சொல்றதுதான் ஆவியானவர், பேசுறது ஆவியானவர். எனக்கெல்லாம் சில காரியத்தை ஏவுதல் பண்ணி சொல்லுவார், முன்னாடியே சொல்லுவார். அதை சில விசுவாசி கூட முடியாது, நம்ப கூட முடியாது, அதை ஜீரணிக்க கூட முடியாது, கிரகிக்க கூட முடியாது. ஆனா சொல்லுவார். எத்தனையோ சம்பவத்தை சொல்லுவார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். பாஸ்டர் ஒன்னே மோசஸ் என்கிற மரித்து போனார் நல்ல தேவ மனிதர். அவரும் நானும், இப்போது அவனுடைய மகன் எனக்கு நெருங்கிய சகோதரன் தான். அப்போ சாம் ஹட்சன், அப்போ அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஒன்னே மோசஸ், அவரும் நானும் 2 நாள் கூட்டத்தில் பிரசவம், 4 நாள் கூட்டம். 2 நாட்கள் நான், 2 நாட்கள் அவர். முதல் நாள் கூட்டத்தை நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க, ஆவியானவர் ஏவுதல் பண்ணுகிறார். கடைசி நாள் கூட்டத்தில் நீ பிரசங்கம் பண்ணுவ, ஆயத்தமாயிரு அப்படின்னார்.
நான் சிரிச்சிட்டு ஆவியானவர், ஆண்டவர் என்ன ஆண்டவர், நான் 2 நாள், முதல் 2 நாள், கடைசி 2 நாள் பாஸ்டர் ஒன்டே மோசஸ் ஐயா பேசுறாங்க, ஒரு நல்ல பெரிய தேவ மனிதர், எப்படி இது வந்து நான் பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க, எப்படி நான் வந்து எப்படி போய் ஆண்டவரே, நான் எப்படி இதெல்லாம் நடக்குமா, இது நடக்குமா, இது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கடைசி நாள் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் ஒன்டே மோசஸ் ஒரு ஐக்கியத்துக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, திடீர்னு அவருக்கு ஒரு பலவீனம், அவருக்கு ஒரு பிபிலாம் இருந்துச்சு, இப்போ கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். திடீர்னு ஃபோன் பண்றாங்க, அவர் கொஞ்சம் சுகம் வேணும், நீங்க தான் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. இதை எப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல் நாளே சொல்லிட்டார். முதல் நாள் பிரசங்கம் பண்ணிட்டா, வீட்டுக்கு வரும்போதே நீ கடைசி நாள் ஆயத்த மாதிரி நீ தான் பிரசங்கிக்கணும்னு. ஏன் அப்படின்னா ஆவியின் ஏவுதல். இந்த சிமியோனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. என்ன தெரியுமா? இயேசுவை பிள்ளையாக ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தார். உம்மை பார்க்காம நான் மரணம் அடைய மாட்டேன் என்று தீர்க்க தரிசனம். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? ஆவியின் ஏவுதல். பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்தார். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த ஆவியான வந்ததா கிறிஸ்து பரப்பார். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள உருவாகணும், கிறிஸ்து எனக்குள்ள வரணும், கிறிஸ்து எனக்குள்ள கிரியை செய்யணும். கிறிஸ்து எனக்குள்ள நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸ்ல இந்த வார்த்தையெல்லாம் சொல்றது கேட்டிருக்கோம் இல்லையா? என்ன சொல்லுவாங்க? இயேசு உள்ளத்தில் பிறக்க வேண்டும், இயேசு உங்கள் வீட்டில் பிறக்க வேண்டும். இது காலகாலமா சொல்ற வார்த்தை. இயேசு உள்ளத்தில் பிறக்கணும் அப்படின்னா, இயேசு உங்க உள்ளத்திற்கு வரணும்னா சும்மா வந்துட மாட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கணும். என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் கவர் பண்ணுவது. ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது அப்பதான் நீங்க சொல்ல முடியும், எனக்குள்ளே இருக்கின்ற அவர் நிழலிடுதல். அல்லேலூயா. அவருடைய நிழலிடுதல் அருணோதயம் போல கழுகு தன் கூட்டை கலைத்து அப்படியே சிறகுகளை விரித்து, உபாகம் 31 சொல்லப்படுது, அசைவாடுகிறது போல ஆவியானவர் சொல்றாரு, அமர்ந்த தண்ணீரை போல். அல்லேலூயா. நீர்கால்களில் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல. அப்ப என்ன காரியம் சிமியோனுடைய வாழ்க்கையில? ஆவியானவர் மேல இருந்தாருப்பா. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களுக்கு சொல்றேன், நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:19 வாசித்தால், அப்போஸ்தலர் நடபடிகள் 10:19 வாசித்தால், பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியான இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். அப்போஸ்தலர் 10:20 வாசித்தா, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஏவுதல். பேதுருடைய இருதயத்தில் ஏவறாரு. நான் போலாமா, போக விடாதான்னு கேட்டா ஏவறாரு. இன்னைக்கு நம்ம இப்படிலாம் நம்ம நினைக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறோமா? ஆவியானவர் என்னை நடத்துங்க, என்னை ஏவுதல் பண்ணுங்க ஆண்டவரே. ஆவியானவர் ஏவுதலினால் ஆவியானவர் உண்மையில் வருவாரானால் நீங்கள் பலனடைந்து யூதயா, சமாரியா, எருசலேம், உலகம் முழுவதும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்காக இல்ல. அந்நிய பாஷை தேவை, பக்தி விருத்திக்காக நவமான பாஷைகள் தேவை, பாடல் தேவை. ஆனால் என்னப்பா, ஆவியானவர் என் மேல் வருவாரானால் எனக்கு ஒரு ஏவுதல் வரும். ஏவுதல் மாத்திரம் அல்ல, ஏவுதல் மாத்திரம் அல்ல. அப்போஸ்தலர் 8:26 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8:26 ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசியா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்த யாரு? காந்தேக மந்திரி. அப்போஸ்தலர் 8:29 சொல்லுது, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள்ள பிலிப்புடன் சொன்னார். ஏவரார் பாருங்க, போ ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு ஏவரார். உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆவியானவருடைய சித்தத்துக்கு ஒப்புவிடுங்க. அப்போஸ்தலர் 21:4 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 21:4 அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கு 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். ஆவியின் ஏவுதல். இந்த சிமியோன் நீதி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவனா இருந்தாலும் ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. இயேசுவை பார்ப்பதற்கு காத்திருந்த அந்த மனுஷன் மேல் ஆவியானவருடைய வல்லமை. இந்த காலை நேரத்தில் எனக்குள்ளே என்று சொல்லி ஆண்டவர் மையப்படுத்துங்க. பெரியவர் தான், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவர். நம்பர் 2, இந்த சிமியோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 2:31 வாசித்தால், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 31-32 சொல்லுகிறது, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார்.
இந்த சிமியோனுடைய இரண்டாவது குணாதிசயம் அல்லது இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளையை கரங்களில் வாங்கி, முதல் ஆவின் ஏவுதலினால், இரண்டாவது இந்த பிள்ளையை கரங்களை வாங்கிட்டு ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. சொல்லட்டும், உங்க கண்கள் ஆண்டவரை பார்ப்பதற்குரிய கண்களா மாறணும். அல்லேலூயா. இந்த காத்திருப்பு பாருங்க. இயேசுவை என் கண்கள் கண்டது, இயேசுவை என் கண்கள் கண்டது. ஏசாயா தீர்க்கதரிசி 6:1 வாசித்தால், ஏசாயா தீர்க்கதரிசனமா மாறுவதுக்கு அல்லது தீர்க்கதரிசியா மாறுறதுக்கு முன்னாடி 5வது அதிகாரத்துல, நான் அது சுத்த உதடு உள்ளவன், ஆண்டவரே நான் எப்படி, ஆண்டவரே எப்படி நான் தீர்க்கதரிசினா? 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசினா, ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவரை கண்டேன், அவருடைய வஸ்திரத்தினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஊசியாவுடைய நாட்கள், இந்த மரணமடைந்த காலத்துல ஏசாயா பார்த்தது என்னப்பா? ஏசாயா பார்த்தது என்ன? ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஏசாயாவுடைய கண்கள் பார்க்குது. அல்லேலூயா. மிகப்பெரிய கண். அந்த அதிகாரத்துல தான், அந்த அதிகாரத்துக்கு அப்புறம் தான் ஏசாயா தீர்க்கதரிசி 5 அதிகாரத்துல அந்த சபை உலகெல்லாம் காடு 6வது அதிகாரத்தில் சொல்றாரு, நானும் அசுத்த உதடு உள்ளவன். அப்பதான் சேராபீன்கள் மத்தியில ஒரு அக்கினி குரடை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இது நடந்தது? அவருடைய கண்கள் ராஜாவை பார்த்தது. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற அந்த இரட்சகரை ஏசாயாவின் கண்கள் கண்டது. இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் என்பது என்ன தெரியுமா? ரட்சணியத்தை என் கண்கள் பார்க்கட்டும். இயேசுவை இன்னும் பார்க்க முடியாம இருக்கிறோமே. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எரேமியாவில் சொல்லுகிறார், கண்கள் இருந்து குருடராக. அல்லேலூயா. எரேமியா 5:21 வாசித்தால், கண்கள் இருந்து காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே என்று சொல்லுகிறார். கண்கள் இருந்து பார்க்க முடியல, காதுகள் இருந்து கேட்க முடியல, கண்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிமியோன் சொல்லுகிறார், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, மீட்பரை என் கண்கள் கண்டது. இன்றைக்கு ஒருவர் இப்படி சொல்ல விரும்புற, உங்களையும் இயேசுவை பார்க்கும்படியாக, பார்த்த நீங்க அநேகருடைய கண்களை திறக்கும்படியாக சங்கீதம் 119:18 சொல்லுகிறது. சங்கீதம் 119:18, உமது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். வேதத்துள்ள அதிசயத்தை பார்க்க, அதிசயமே ஆண்டவர் தான். ஆமே. அந்த ரட்சணியத்தை பார்த்தவுடைய கண்கள் என்ன செய்யணும்? மிகப்பெரிய காரியங்கள் தேசத்தை செய்ய முடியும். நீங்க ஏசாயாவை பாருங்க. 6வது அதிகாரத்துக்கு மேல தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். 6வது அதிகாரங்களுக்கு மேல ஜனங்களுக்காய் பரிதபிக்க ஆரம்பிக்க. ஏன்பா? ராஜாவை என் கண்கள் பார்த்ததுப்பா, உன்னதமானுடைய கண்களை பார்த்ததுப்பா, உயரம் உன்னதமான ஒரு சிங்காசனத்தை என் கண்கள் கண்டது. என்ன பார்த்த ஏசாயா? என்ன தெரிஞ்சிச்சு? அங்க ரட்சணியத்தை நான் கண்டேன். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தை கவனிச்சு பாருங்க. யோவான் பார்த்து கொண்டே இருக்கும்போது, அங்கே புத்தகம் திறக்கப்படும் போது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியே. யார் அது? இயேசு இரட்சகர். வெளிப்படுத்தல் 6 கவனி 5 கவனிச்சா, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் இந்த புத்தகத்தை யார் திறப்பாங்க? 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்டிருக்க புக்கை யார் திறக்க முடியும்னா ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் தெரியுமா? அப்பா, புத்தகத்தை திறக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருப்பா. யார் அவர்? அவதான் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. அந்த காட்சியை யோவான் பார்க்கிறார். கண்களினால் காண்கிறார். இந்த காலை நேரத்தில் ரட்சணியத்தை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். அல்லேலூயா. அதிசயங்கள் உங்கள் கண்கள் பார்க்கட்டும். ஆண்டவர் செய்கிற மகத்துவத்தை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். ஆகார் என்கிற ஸ்திரீ அந்த வனாந்தரத்தில் நீரூற்ற பார்க்க முடியல. கர்த்தருடைய கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு நீர் பொங்கி எழும்புகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுற, ஆண்டவரே ரட்சணியத்தை என் கண்ணு பார்க்கட்டும். ஆண்டவரே, உயரமும் உன்னதமுமா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் பார்க்கணும். எத்தனை பேருக்கு ஆசை இந்த கிறிஸ்துமஸ் நாள்? ஆண்டவரே, அன்னைக்கு சாஸ்திரிகள் உம்மை கண்களால்
தரிசித்தார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கட்டும், உம்முடைய தரிசனங்களை பார்க்கட்டும், உம்முடைய சொப்பனங்கள் உம்மை பார்க்கட்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை என் கண்கள் பார்ப்பதாக. தாவீது சொல்லுகிறது போல உமது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை, அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளுவீராக. சிமியோனுடைய கண்கள் இரட்சணியத்தை கண்டது போல, தாவீதுடைய கண்கள் மகத்துவங்களை கண்டது போல, ஆண்டவரே, எஸ்ஐயா உன்னதமான சிங்காசனத்திலே அந்த ரகசியத்தின் வல்லமையை கண்டது போல என் கண்கள் தரிசனங்களை பார்க்கட்டும். ஆண்டவரே, ஊழியங்களை பார்க்கட்டும். தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான திட்டங்களை என் கண்கள் பார்ப்பதாக. அதுதான் கிறிஸ்துமஸ். இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அவருடைய கண்களை அந்த உயரமான உயரமும் உன்னதமுமா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அவரை பார்த்து சேனைகளின் கர்த்தர் ஒரே ஒரு முறை சொல்லலாம், ஆமென். அவர் நல்லவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. சிமியோன் யாருப்பா? யாருப்பா சிமியோன்? ஆவியின் ஏவுதல் உடைய மனுஷன். சிமியோன் யார்? இரட்சணியத்தை பார்த்தவன். நான் சொல்லி முடிக்க போறேன். மூன்றாவதை சிமியோன் யார்? லூக்கா 2:28-29. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது 2:29 லூக்கா 2:29 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறீர், போக விடுகிறீர். சிமியோன் யார்? அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற மனுஷன், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன். எப்படி சொல்றீங்க? லூக்கா 2:29 சொல்லுகிறது, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். இந்த சிமியோன் ஆவியின் ஏவுதல் மட்டுமல்ல, இந்த சிமியோன் இரட்சணியத்தை கண்ட மனிதன் மட்டுமல்ல, இந்த சிமியோன் தேவ வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர், தேவ வசனத்தின்படி தன் வாழ்க்கையை வாழ்ந்த மனிதரையா. உம்முடைய வார்த்தையைப்படி என்னை அனுப்பு. உம்முடைய வார்த்தையை தான் நம்பி இருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ்ல என்னெல்லாம் நீங்க நம்பி இருக்கலாம். உங்க பலத்தை நம்பி இருக்கலாம், உங்க பணத்தை நம்பி இருக்கலாம், உங்களை படிப்பை நம்பி இருக்கலாம், உங்களுடைய வேலைகளை நம்பி இருக்கலாம். ஒருவேளை இந்த வேலையால தான் நான் பிழைக்கிறேன், இந்த பணத்தால தான் என் வாழ்க்கை நடக்குது, இந்த சம்பளத்தால தான் என் வாழ்க்கை நடக்குது, இந்த காரியத்தால தான் என் குடும்பம் நடக்கிறது, இந்த காரணம் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். இருக்கலாம். நீங்க அதிகமா சம்பாதிக்கலாம், அதிக வருமானத்தை ஈட்டலாம், பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒருவேளை வெளி தேசங்கள் எல்லாம் கை நிறைய சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை நம்பி அல்ல, அந்த செல்வத்தை நம்பி அல்ல, அந்த ஐஸ்வர்யத்தை நம்பி அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதத்தை போல அசைக்கப்படாதிருக்கிற சீயோன் பர்வதம். அல்லேலூயா. பணத்தை நம்பி என்னை நடத்துகிற ஆண்டவர், அவர் வார்த்தையை நம்பி என்னை நடத்துகிறார். அவர் வார்த்தை நித்தமும் என்னை நடத்துகிறது, வறண்ட நிலங்களில் நடத்துகிறது, அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறது, என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எதுப்பா? அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தையின்படிய வலையை நான் போடுகிறேன். அன்று ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்ய போகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறாரு. இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் என்ன தெரியுமா? அவர் வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துமஸ். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, குறிக்கப்பட்ட வார்த்தையின்படி அவர் பிறந்தார். மத்தேயு 21:4 சொல்லுகிறது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவரை கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்களேன். இது மத்தேயு 21:4 சொன்னாலும் சகரியா 9:9 சொல்லுகிறார். என்ன வார்த்தை? சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தி கெம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்ல விரும்புகிற காரியம், தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிச்சு பாருங்க. அல்லேலூயா.
சகரியா சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு பாருங்க. ஏசியா சொன்ன வார்த்தை, ஏன்னா இயேசுவான ஒரு வார்த்தையாகவே இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து. அதே யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியம் கிருபையும் உள்ளவராய் நமக்குள்ளே வாசம் என்ற நமக்குள்ள வந்துட்டாரு. நீ எதன் மேல கட்டப்படுகிறாய், எதன் மேல நீ உறுதியாக நிற்கிறாய்? மண்ணால கட்டிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு சொல்லுங்க, இந்த காலையில் ஆண்டவரே உங்க வார்த்தையின்படியே, அல்லேலூயா, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை நடத்தும். சிமியோன் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை கொண்டு போகுவதாக. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தரை நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நான் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். உயரும் உன்னதமான சிங்காசனத்தை நோக்கி பார்க்கலாமா? அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு பேசி இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒரே ஒரு பல்லவியை சொல்லிட்டு அப்படியே ஜெபிச்சு முடிக்க போறேன். பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனை கைகளை உயர்த்தி, பாரிஸ் கைகளை உயர்த்தி எல்லாரும் நாரதில் முடிக்க போகிறோம். உடைய வல்லமை ரட்சணியத்தை என் கண்கள் பார்க்கட்டும். கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், ஒவ்வொரு வீடுகள் மேலுடைய வல்லமை, ஒவ்வொரு வீடுகள் மேலுடைய அபிஷேகம், ஒவ்வொரு வீடுகள் மேலுடைய பிரசன்னம், ஆசீர்வாதம் இப்போது தங்குவதாக. மகிமையின் பிரசன்னம் அப்படி அசைவாடுதல் ஒவ்வொருவரும் மேலும்.
மகிமை 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 சர்வ வல்லவருக்கு மகிமை மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம். We thank you Holy Spirit. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நனைத்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தால் முழுகி கொண்டிருக்கிற நேரமாய் இருக்கிறது. அவர் பிரசன்னத்தால் வீடுகளை நனைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலையுடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம். மெய்யான கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வல்லமையும் பிரசன்னமும் விடுதலையும் சமாதானமும் இவர்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து உண்மையாகவே இவர்கள் வீடுகளுக்குள்ளே பிறப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. வருகிற 26ஆம் தேதி மாலை நமக்கு 6:30 மணிக்கு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் உண்டு. ஆன்லைனில் பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து கொள்ளுங்கள். 1ஆம் தேதி காலை அதிகாலையில் ஆராதனை இருக்கும். 12 மணிக்கு நம்முடைய ஆராதனை ஆன்லைன் மூலமாய் ஒளிபரப்பப்படும். அதில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you. Wish you a Merry Christmas and a Happy New Year. God bless you.